கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பரிசுமான நாளில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் அவனுடைய வார்த்தைகள், அவனுடைய வசனங்கள் நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது, நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. இந்த லோகஸ் வார்த்தையில் இன்னைக்கு நம்ம வசனத்தை பார்க்க போகிறோம். பரிசுத்த மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் எங்களை தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நம்மளை வழிநடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். நமக்கு நேருகிற ஆபத்திலிருந்து, நேரிடுற தவறான எண்ணங்கள், சிந்தனைகளிலிருந்து, எல்லா ஆபத்துகளிலிருந்து, பிசாசின் கிரையிலிருந்து நம்மை பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு சோதனை வந்து கொண்டே இருக்கும். ஆண்டவரத்தில் நம்ம நெருங்காதபடி, ஆண்டவத்தில் நம்ம கிட்டி சேராதபடி, நம்ம விசுவாசத்தில் உறுதியாக இல்லாதபடி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இல்லாதபடி சோதனைகள் நமக்குள்ள வந்து கொண்டே இருக்கும். அநேகமான சோதனைகள் அநேகர்கள் வந்து நம்ம பார்க்கிறோம். இயேசுக்கும் சோதனை வந்தது, அவர் அதில் வெற்றி சிறந்தார் என்று பார்க்கிறோம். அதே போல இன்றைக்கு நமக்கு வருகிற சோதனைகள், மனுஷனுக்கு நேர சோதனைகள், எல்லாருக்கும், எல்லா மனுஷனுக்கும் ஒரு சோதனை தான். மனுஷனோட சோதனை அல்லாமல் உங்களுக்கும் அந்த சோதனை வருவது இல்லை என்று பார்க்கிறோம். எல்லா ஒரு சோதனை தான் நமக்கும் வருகிறது. ஆனால் அந்த சோதனையை தாங்கத்தக்கதாக, அந்த சோதனை நம்ம விடுவித்து வரும்படியாக, அதிலிருந்து நம்ம தற்காத்து கொள்ளும்படியாக ஆண்டவர் அதிலே நமக்கு ஒரு வழி கொடுக்கிற ஒரு வல்லமையில தேவனா இருக்கிறார். எல்லாருக்கும் சோதனை வரும். அந்த சோதனையிலிருந்து எப்படி நம்ம ஜெயிப்பது, எப்படி மேற்கொண்டு வருவது என்று நம்ம பார்க்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சோதனை வந்தது, அவர் வெற்றி பெற்றார் என்று பார்க்கிறோம். அதே போலதான் ஆபிரகாமுக்கு சோதனை வந்தது. எல்லாம் நடந்த பின்பு, எல்லாம் சரியா போய்கொண்டிருந்த பின்பு ஆண்டவர் அவனை சோதித்தார் என்று பார்க்கிறோம். 100 வயசு வரைக்கும் அவர்கள் பிள்ளை இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வாக்கு கொடுக்கிறார். வாக்குத்தத்தத்தின் தேவன் ஆபிரகாமை நோக்கி சொல்றாரு, கடற்கரை மண்ணை தண்ணியாக போலவும் வானத்து நட்சத்திரங்களை போலவும் நான் உன்னை பெருக பண்ணுவேன், உன் சந்ததி இந்த பூமியின் தோலை போல பெருகி இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அப்படியே ஆனால் எப்படி சந்ததி பெருகும்? நமக்கு மகன் இல்லை, பிள்ளை இல்லை என்று சொல்லும்போது ஆண்டவர் அவருக்கு மகன் கொடுக்கிறார், ஒரு ஈசாக்கு என்று கொடுக்கிறார். அந்த மகனை அவர் பலி செலுத்தும்படியாக ஒரு சோதனை கொடுக்கிறார். அந்த சோதனையிலிருந்து அவர் எப்படி வெளியே வந்தார், அந்த சோதனையிலிருந்து அவர் எப்படி வந்தார் நம்ம பார்க்கிறோம். பலி செலுத்தும் போது அவனும் அவருடைய மகனும் போகிறார்கள். ஆண்டவர் ஏற்கனவே அங்கே அந்த சோதனையிலிருந்து அவர் விடுத்து வரும்படியாக, அந்த மலையில விடுத்து வரும்படியாக அங்கே ஒரு ஆட்டுக்கடா வைத்து பார்க்கிறோம், ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கிறதை பார்க்கிறோம். அதை வைத்து ஆண்டவர் அந்த சோதனையிலிருந்து அவர் விடுத்து வருவதை பார்க்கிறோம். விசுவாசத்தின் தகப்பனாக ஆபிரகாம் அந்த சோதனையிலிருந்து விடுத்து வந்தார் என்று பார்க்கிறோம். யோசேப்புக்கும் அப்படிதான் சோதனை வந்தது. அவருடைய அண்ணன் மகன் மூலமாக சோதனை வந்தது. அதிலிருந்து அவர் விடுவித்தார். ஆண்டவர் விடுவித்து அதிலிருந்து வெற்றி பெற்றார் என்று பார்க்கிறோம். வெற்றி பெற்று ராஜாவுக்கு சமமானாக, ராஜாவுக்கு அடுத்தபடியாக அவர் நிற்கும்படியாக ஒரு வல்லமை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். எல்லாருக்கும் அதிகாரியாக ஆண்டவர் உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். இப்படி எல்லாருக்கும் ஒரு சோதனை தான். தேவ பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் ஒரு சோதனை இன்றைக்கு நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. விசுவாசிகள் நமக்கும் அந்த சோதனை இருக்கிறது. பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று கெஜ்ஜிகர் சிங்கம் போல வகை தேடி சுற்றித்திருக்கிறான் என்று பார்க்கிறோம். அவன் யாரையாவது விழுங்க வேண்டும், யாராவது அவசரத்தில் விழப்பட தள்ள வேண்டும், யாரையாவது ஆவிக்கிறவர்கள் செல்லாதபடி, வேதவாசி கூடாது, ஜெபிக்க கூடாதபடி, ஆணவம் கிட்டி சேரக்கூடாது என்று பிசாசன் நெருக்கி கொண்டே இருக்கிறான். ஒரு சோதனை கொடுத்து கொண்டே இருக்கிறான். அந்த சோதனை வரும்போது நம்ம தீமை செய்கிறோம், நம்ம பாவம் செய்கிறோம். நம்ம பாவம் செய்து ஆணவ விட்டு விலகி போகும்போது நிலைமை ஏற்படுகிறது. பின்வாங்கி போகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் சோதனை வந்தது. ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், நீங்கள் அந்த கானான் தேசத்துக்கு போவீர்கள், பாலும் தேனுடைய கானான் தேசத்துக்கு நீங்கள் போவீர்கள் என்று சொன்னபோது அங்கே ஜனங்கள் போனார்கள். ஆனாலும் அவர்கள் அந்த சோதனை வந்தபோது அவர்கள் பின்வாங்கி போனார்கள் என்று பார்க்கிறோம். பின்வாங்கி அவர்கள் அநேக நேரத்தில் மோச இடத்துல கர்த்தருக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுத்தார்கள். அந்த சோதனையிலிருந்து அவர் விடுபட்டு வரும்படி அவர்கள் அதிலிருந்து முயற்சி செய்யவில்லை. இப்படிப்பட்ட சோதனை வருகிறது என்று அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்காதபடி ஆணவ விரோதமாக அவர்கள் முறுமுறுத்தார்கள். சோதனை எல்லாருக்கும் வந்து கொண்டே தான் இருந்தது. அவர்கள் விரோதமாக அநேக ராஜ்யங்கள் எழும்பினார்கள். அதிலிருந்து அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். எல்லா ஆபத்துக்களிலிருந்து பாதுகாக்கிற கர்த்தர். அப்படி சோதனை வரும்போது அவர்கள் முறுமுறுத்தார்கள். அவர்கள் பின்வாங்கி போகிற ஜனங்களாய் இருந்தார்கள். நாங்கள் எகிப்தில் இருந்தபோது நாங்கள் சுகமா இருந்தோம் அல்லவா, நாங்கள் உணவு பண்டத்தை பக்கத்தில் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டு இருந்தோம் அல்லவா, அப்படி என்று அவர்கள் அந்த உலக சிற்றின்பங்களுக்கு, உலக இச்சைகளுக்கு அவர்கள் பின்வாங்கி போனார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பழையவற்றை நினைக்காதீர்கள், முந்திரி நினைக்க வேண்டாம், பூர்வம் சிந்திக்க வேண்டாம் என்று.
ஆனால் இப்படி சோதனை வரும்போது நம்ம தீமை செய்களாக இருக்கிறோம், பாவம் செய்களாக இருக்கிறோம். ஆண்டவர் நமக்குள்ள நம்ம ரட்சிக்க வேண்டும் என்று நினைக்காதபடி, ரட்சிக்கக்கூடாதபடி அந்த தீமை நமக்குள்ளே வருகிறதா இருக்கிறது. அந்த தீமை அவர்களுடைய அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்தது. பழைய நினைத்து பார்த்தார்கள், பழைய எண்ணங்கள் சிந்தனைகள் நினைத்து பார்த்தார்கள், பாவம் செய்தார்கள், தீமை அவர்களுக்குள்ளே வந்தது என்று பார்க்கிறோம். வசனம் சொல்லுகிறது, நீ தீமை விட்டு விலகி நன்மை செய் என்று பார்க்கிறோம். நன்மை தொடர்ந்து பிடித்துக்கொள் என்று பார்க்கிறோம். அப்படி நன்மை செய்களாக இருக்க வேண்டும், தீமை விட்டு விலகலாக இருக்க வேண்டும். அப்போதான் ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். நீங்கள் சோதனைப்படாதபடி தீமையின்றி ரட்சித்துக் கொள்ளும்படியான ஒரு போக்கையும் வரத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். பயப்படாதே, நான் உடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று நம்முடைய ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் நீங்கள் தீமை செய்யாதபடி, பின்வாங்கி போகாதபடி, ஆண்டவருக்குள்ளே உறுதியாக இருக்கிற அந்த தன்மை, அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் உங்களுள்ளே வரும்படியாக இருக்க வேண்டும். இதனாலே என்னவன் எவ்வளவு சோதனை வந்தாலும் நம்மை கொடுத்தாலும் கூட அழிந்து வெற்றி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். எத்தனையோ தேவன்களை நாம் பார்க்கிறோம், யோபை குறித்து பார்க்கிறோம். உனக்கு எவ்வளவு பெரிய சோதனை வந்தது, ஆண்டவரை மறுதளிக்காதபடி, ஆண்டவரை நோக்கி ஒரு வார்த்தை கூட சொல்லாதபடி, அவன் வாயிலிருந்து எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையும் வராதபடி, அவன் வாயிலிருந்து பாவம் வராதபடி இருந்தது பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் கூட, நமக்கு வந்தாலும் கூட நம்ம அதில் உறுதியாக இருக்கலாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் சரி, யார் நம்ம கொடுத்தாலும் சரி, அதிலிருந்து நம்ம விடுபட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சோதனை மக்கள் வராதபடி இருக்க வேண்டும் என்றால் நம்ம ஆண்டவர் கேட்க வேண்டும், ஆண்டவரே இந்த சோதனைக்கு உட்படாதபடி தீமை ரசித்துக் கொள்ளும் அப்பா, இப்படி தீமைகள் வராதபடி, பாவம் செய்யாதபடி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கேளுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.